அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும். தேவ ஆவியால் என்னை நிரப்பும். அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும். உந்தன் பரிசுத்தத்தால் நிரப்பும். அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும். என் அபிஷேகரே, என் அபிஷேகரே, உம் அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடுமே. என் அபிஷேகரே, என் அபிஷேகரே, உம் அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடுமே. தேவ ஆவியால் என்னை நிரப்பும். அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும். உந்தன் பரிசுத்தத்தால் நிரப்பும். அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும். அபிஷேகநாதர் நீரே, என்னை அனல் மூட்டும் தேவன் நீரே. அபிஷேகநாதர் நீரே, என்னை அனல் மூட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி இந்த 12வது மாதத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். 11 மாத காலமாக தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்தில் இன்னும் அதிகமாக நம்மை நடத்தும்படியாக பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தகப்படத்தில் திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கைகளில் திசை மாறி போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து இன்னும் கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பாமல் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், இல்லை கிறிஸ்துவை அறிந்து மீண்டும் நீங்கள் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து அன்பு சுவாமி இதோ அழைக்கிறார். அப்படி சத்தத்தை கேட்கிற தேவச்சனமே மனம் திரும்பி அவரோடு கூட வாருங்கள். வேதத்தில் அநேக தேவ மனிதர்களை நமக்கு எடுத்துக்காட்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய நிறைவுள்ள ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு கெட்ட குமாரன் என்று நம்ம அநேக முறை பைபிளில் வாசித்த நாட்கள் உண்டு. அவன் தன் தகப்படத்தில் இருந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சுயமாக வாழ்ந்தான், அழித்தான், மனம் திரும்பினான். திரும்ப நான் போகிற இடத்துக்கு சேரக்கூடிய இடத்தில் போய் இருந்தால் எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னான். அதுதான் சொல்லுகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்துடைய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். புலம்பல் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். பூர்வ நாட்களில் இருந்ததை போல எங்கள் நாட்களை புதிதாக்க மாற்றும். இல்லையா? நம்ம ரட்சிக்கப்படும் போது எவ்வளோ அன்பாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு இருந்த நாட்கள் உண்டு இல்லையா? இப்போ அந்த சந்தோஷம் இருக்கான்னு நிறைய பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, யாருக்கிட்டே இல்லை. என்ன பிரதர் வாழ்க்கை, என்ன பிரதர் ஐயா, என்னங்க ஐயா, பாஸ்டர் ஐயா, இப்படிதான் நம்முடைய அங்கலாய்ப்போடு கூட தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ணுங்க, கர்த்தர் சொல்கிறார் என்னிடத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, திரும்புங்க. நீங்க திரும்ப மறுபடியும் ஆண்டவர் சொல்ல, பழைய சூழ்நிலை போல நீ ஜெபிக்க ஆரம்பி, துதிக்க ஆரம்பி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனித்து பாருங்க. இயேசுவுடைய வாழ்க்கையில எத்தனையோ சிறையிருப்புகள் இருந்தது. அவன் எல்லாவற்றிலும் தேவனை தான் முன்னிலைமைப்படுத்தினான். அதனால தான் தேவன் அவனை என்ன பண்ணாருங்க, திரும்ப எல்லா உறவுகளுக்கு முன்பாக அந்த மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை உருவாக்கி கொடுத்தார். தாவீது என்கின்ற ஒரு மனிதன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் சிங்காசனத்தில் அழகு பார்த்தவர். அவனுடைய வாழ்க்கை பாவத்தில் விழும் பொழுது, அவன் மனம் திரும்பும் பொழுது மீண்டும் தேவன் அவனை பழைய ஸ்தானத்தில் நிலைநிற்க வைத்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி வேதங்களில் அநேக மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தியிருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வந்தான். ஆனால் எல்லா ஜனங்களும் அவரை முறுமுறுத்தார்கள். ஆனால்
ஆனால் பின்பு ஒரு நெருக்கடிகள் வரும் பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது எல்லாம் இருதயம் ஒன்றாக இணைந்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் தகப்பனை நோக்கி பார்க்கும்போது தான் அந்த இடத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கும். இயேசுவா என்கின்ற மனுஷனு கூட நீங்கள் பாருங்க, அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நின்றுவான், தேவனோடு கூட உறவாடுகிறான், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறான், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான், தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மேன்மை கிடைக்கும். உங்கள் பழைய வாழ்க்கைகளை மறந்து விடுங்கள் சகோதர சகோதரிகளே. தேவன் அழைத்த வாழ்க்கையை எண்ணிப்பார், கிறிஸ்துவனை அழைத்த அழைப்பை எண்ணிப்பார். அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய நிறைவுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். உன் வாழ்க்கை மாறணும், உன் சூழ்நிலைகள் மாறணும். ஆதியிலிருந்த ஜெபம் எங்கே, ஆதியிலிருந்த விசுவாசம் எங்கே, ஆதியில தேவனை தேடின தேடுதல் எங்கே, ஜெப ஜீவியங்கள் எங்கள், ஆண்டவருக்காக ஊழியர் செய்த எந்த ஊழியங்கள் இன்னைக்கு யாரிடத்திலும் இல்லாமல் காணப்படுகிறோமே. அன்பான தேவ ஜனமே, விசுவாசத்தோடு ஓடி வந்தாய் அல்லவா, நம்பிக்கையோடு ஓடி வந்தாய் அல்லவா, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் தேவன் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஆதி நாட்களில் அந்த வைராகியத்தை தேவன் திரும்ப உனக்கு கொடுப்பேன் சொல்லுகிறார். மகளே, அந்த ஜெபாவி உனக்கு கொடுப்பேன் சொல்லுகிறார். அந்த ஆவி ஆத்ம சரீரங்களுக்குள் புது பலன் புது கிருபை கொடுத்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த அன்பு தகப்பனை தேடி வருவாயா? அந்த அன்பு தகப்பனத்தில் பாதத்தில் அமர வருவாயா? மீண்டும் உன் வாழ்க்கை மாறணும் அல்லவா, மீண்டும் உன் குடும்பம் கட்டப்படணும் அல்லவா? இப்பொழுது ஆவியில் சொல்லுகிறார், இழந்த கர்ப்பங்கள் திரும்ப கொடுக்கப்படும், இழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி கொடுப்பார், இழந்த சொத்துக்களை தேவன் மீட்டி கொடுப்பார். உன் பிள்ளைகள் நிமித்தமாக எத்தனை நிந்தைகள் அவமானம் அடைந்திருப்பாய், அதை எல்லாவற்றையும் மறைய செய்து தேவன் புதிய மாற்றத்தை புதிய பரிமாறத்தோடு உங்களை வழிநடத்த கர்த்தர் விரும்புவார். யாக்கோபு என்கின்ற மனிதன் வெறுமையாக தான் கடந்து போனான், ஆனால் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், நீ உன் தகப்பன் ஸ்தானத்துக்கு திரும்பி வருவார் பொழுது நான் என்ன பண்ணுவேன், எல்லா ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அவன் மறந்தான். 20 வருஷம் உழைக்கிறான், ஓடா தேய்கிறான், நன்மை பார்க்க முடியல. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை மறுபடியும் அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். யாக்கோபே, நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உனக்கு என்ன சொன்னேன், எந்த ஸ்தலத்துக்கு கடந்து போக வேண்டும் சொன்னேன். அவன் சொல்லும் போது தான் பாருங்க, தேவன் அவனுடைய எல்லைகளை விரிவாக்கி ஆசீர்வதித்தார். ஆடுகள் பாருங்க, வரிக்கு ஒவ்வொரு ஆடுகளும் அந்த கொழுத்த ஆடுகளாக இருந்தது பைபிள் சொல்லுகிறது. அப்போ தேவன் திரும்ப என்ன பண்றாருங்க, இந்த யாக்கோபை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்ப அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும்போது பெருமையாக வந்தானா? இல்லவே. எப்படி இருந்தாங்க? இரட்டை பரிவாரத்தோடு, நல்ல வேலைக்காரர்கள், நல்ல ஆடு மாடுகள், இப்படி பலவிதமான பொருட்களோடு கூட தேவன் என்ன பண்ணாருங்க, அவனை தன் தேசத்துக்கு திரும்ப கொண்டு வந்தார். எப்பொழுது அவன் தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு இரவு தேவனுக்காக கிரயம் செலுத்தும் பொழுது, ஒவ்வொரு முறையும் தன் மனைவி பிள்ளைகளை தனித்து விட்டு போய் செபிக்கும் பொழுது தேவ தரிசனத்தை பார்த்து தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தம்தான் அவனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணாருங்க, இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். என் அன்பான சொந்த பந்தங்களே, இந்த மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றையும் திரும்பி கொடுப்பார். உங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறும், உங்கள் எதிர்காலங்கள்லாம் மாறும், உங்கள் கண்ணீர்கள்லாம் துடைக்கப்படும். இந்த 11 மாதம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு நன்மையான காரியத்தை இந்த 12ஆம் மாதத்தில் தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். வாக்கு கொடுத்தாரா? ஜனவரி 1ஆம் தேதி உனக்கு வாக்கு கொடுத்தாரா? அந்த வாக்கை தேவன் நிறைவேற்றுவார். கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் சொன்ன வாக்கினுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு திரும்ப கொடுங்கப்பா, என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் கணவர் இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க, அவர் குடிக்காத போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணத்தை ஆண்டவரே நான் பார்க்கணும். ஆண்டவரே திரும்ப என் கணவருடைய குணத்தை பார்க்கணும், என் பிள்ளைகளுடைய குணத்தை பார்க்கணும், என் மனைவியுடைய குணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு சகோதரியும் ஆரம்ப நாட்கள்ல இருந்து கெட்டவங்களே கிடையாதுங்க. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருந்திருக்குது. அந்த குணத்தை விரும்பி தான் என்ன பண்ணுறோம், நம்ம திருமணத்துக்கோ மற்ற காரியத்துக்கோ அவங்களோடு இணைந்து பேசியிருக்கிற நாட்கள் உண்டு அல்லவா? அப்போ அந்த குணத்தை திரும்ப என்ன பண்ணுங்க, தேவன் ஒருவர் தான் திருப்பி கொடுக்க முடியும். அதனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமா? உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே,
இந்த 12வது மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தகப்பன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக செபிக்கிறேன். சிம்சன் பாவம் செய்தபோது ஆண்டவரே திரும்ப உம்மிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த ஜனங்களோடு கூட நான் செய்த பாவத்தை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, தேவன் அவனை திரும்ப நினைத்து அதே பலனை கொடுத்து, அதே வல்லமையை கொடுத்து, அதே அபிஷேகத்தை கொடுத்து அங்கு இருக்கிற அத்தனை பேரையும் மலங்கடிக்க செய்யக்கூடிய அந்த கிருபையுடைய ஆவியை திரும்ப கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நிறைய அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், ஊழியங்களை இழந்திருக்கலாம், ஜெப ஜீவியத்தை இழந்திருக்கலாம், துதி பாடலை இழந்திருக்கலாம், நல்லா பாடின பாடலை பாட முடியாதபடி முடங்கி போய் இருந்திருக்கலாம், நல்ல வேலைகளை இழந்திருக்கலாம், நல்ல கணவர் மனைவி பிள்ளைகளை நீங்க இழந்திருக்கலாம். இன்றைக்கு தகப்பன் இந்த 12வது மாதத்துல உங்க எல்லாருக்கும் அதை திருப்பி கொடுத்து புதிய ஆண்டுக்குள் நீங்கள் கடந்து போகும் பொழுது என் அப்பாவை நீங்க நன்றி இருதயத்தோடு கூட துதிக்கக்கூடிய நல்ல ஜனமாக தான் நீங்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினாலே ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. உங்களுக்கு சரீரங்கள் பலவீனம் இல்லாத காலத்தில் எப்படி இருந்தீங்க? ஆரோக்கியமா இருந்தீங்க இல்லையா? அப்போ சுகர் தெரியாது, கேன்சர் தெரியாது, லோ ப்ரெஷர் தெரியாது, ஹை ப்ரெஷர் தெரியாது, நரம்பு தளர்ச்சி கிடையாது, ஆரோக்கியமாக முழங்கால் படியிட்டு நம்ம செபித்த நாட்கள் இருக்கிறது அல்லவா? அந்த நாளை தேவனிடத்தில் நினைவு கூறுங்க. அப்பா உம்மிடத்தில் வரும் பொழுது எனக்கு எந்த ஒரு பலவீனமும் இல்லப்பா, நான் நல்லா கொழுத்த கன்றுகளைப் போல என்னை ஆரோக்கியமாக வைத்திரு. அந்த வாழ்க்கையை திரும்ப கொடுங்க, அந்த சரீரத்தை திரும்ப கொடுங்க, அந்த சரீரத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளையும் ஆவியானவருக்கு ஏற்ற நல்ல ஆரோக்கியம் உள்ளதாக கொடுங்கப்பா என்று தேவ பிள்ளைகளை கேளுங்களே. கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். மீட்க முடியாதபடி சொத்துக்களை மீட்டி கொடுப்பார். வாகனத்துக்கு டியூ கட்ட முடியாத கட்டி உன் வாகனத்தை மீட்டெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நகைகளை மீட்டி கொடுப்பார். இடங்கள் வாங்கக்கூடிய இடத்துக்கு சரியான மாதத்தில் பணத்தை கட்டக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரே ஒரு விஷயம் நீங்க செய்ய வேண்டியது, உங்க இருதயத்தை இன்னும் ஒரு விஷயம் உங்கள் தேவனுடைய பக்கத்தில் திருப்புங்க. அவரோடு நீங்க கடந்து போங்க. அவர் உங்கள் குடும்பங்களை பாரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அன்பான தகப்பனே, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து என் அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இந்த வாழ்க்கை திரும்ப ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷங்கள், நிறைவு கடந்து வர உதவி செய்ய அப்படியே சாமி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்தில் உங்கள் அருணாதர் இயேசு சுவாமி, நீங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் உங்க வாழ்க்கையை சகலமும் புதிதாக மாற்றி நல்வழிப்படுத்துவார், நன்மையை செய்வார். நீங்கள் யாவரும் சாட்சியாக நிற்பீர்கள். ஆமென். God bless you.